departure, huh? Yeah. மக்களே ஃபைனலாக ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. ஏர்போர்ட்டில் டெர்மினல் 2 தான் எமிரேட்ஸ்க்குரியது. ஸோ அப்போ நாங்கள் டெர்மினல் 2 இங்கே மல்டிபிள் டெர்மினல்ஸ் இருக்குது, மேபி அரவுண்ட் 6 இருக்குது. அதில் செக்இன் பண்ணிவிட்டு நீ மிச்சத்தை பார்ப்போம் மக்களே. ஃபுல்லாக செக்இன் பண்ணிச்சு, போர்டிங் பாஸ் எல்லாம் வாங்கியாச்சு. ஈஸியாக முடிஞ்சது வேலை இங்கே. எஸ் மக்களே, எல்லாரையும் பார்த்துட்டு வந்தாச்சு. எல்லாரையும் பார்த்துட்டுனா இமிக்ரேஷன் ஆஃபீஸரெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. என்ன இங்கனக்குள்ளே செக் பண்ணுறாங்களா? ஃபோட்டோ எடுக்க முடியாதா? ஓகே, உள்ளே போய் ஃபோட்டோ எடுக்கிறேன். மக்களே இப்போ இங்கே 5 மணி ஆகுது. கேட்டுக்கிட்ட வந்துட்டோம். டெர்மினல் 2 நம்மளுக்கு என்ன நம்பர் போட்டிருக்கு பார்த்தீங்களா? ஸோ E11 எங்களோட கேட் நம்பர். ஏர்போர்ட் வைஃபை இருக்குது, ஆரஞ்ச். இதான் நாங்கள் யூஸ் பண்ண நெட்வொர்க். எப்படி இதுக்கும் நாங்கள் நடக்க மாட்டோம், சோம்பேறி மக்களை. இங்கே ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த இடத்துல தான் நாங்கள் இறங்கினோம். நேராக உள்ளே போனோம், டிபார்ச்சரில் இறங்கி உள்ளே போனோம். வாசல்லையே செக்இன் இருந்தது. நேராக அங்கேருந்து மேலே வந்தோம். போர்டிங் பாஸு எல்லாம் வாங்கிட்டு மேலே வந்தால் நம்மளோட கஸ்டம்ஸ் எல்லாம். இப்போது நடக்கவும் சோம்பேறித்தனை பட்டுட்டு இப்படி போயிட்டே இருக்கோம். எங்களை தாண்டி 4 பேர் போகிறாங்க. அரைவல் அண்டா இருக்குது, அதில் வழியாக தான் நம்ம வந்தோம். ஓகே, அங்கே வந்து தான் அன்றைக்கி வெளியே அங்கே போனோம் பார்த்தீங்களா? நம்ம ஃபஸ்ட்டு விலாக் பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல நின்று தான் நம்ம வந்து டாக்ஸி கிளம்பி போனோம் அந்த இடத்துல. ஸோ த சேம் டெர்மினல் தான். நம்ம இப்போ டெர்மினல் 2ல் தான் இருக்கோம். வனிதா டேட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். கிண்டர் ஜாயா, நியூட்டெல்லா, கையப்பா, பர்கர் கிங் இருக்குது, கோஸ்டா காஃபி இருக்குது, மேலே மெக்டொனால்ட்ஸ், KFC பார்த்துட்டேன். அந்த மம்மிஸ் படம் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும், ஏற்கனவே சொல்லியிருப்பேன் என்னோடய வீடியோவில். யூ ஹாவ் மல்டிபிள் டியூட்டி ஃப்ரீ, ஒவ்வொரு பேரில் வச்சுருக்காங்க. ஆனால் நான் கம்பேர் பண்ண வரைக்கும் ரேட்டு நம்ம ஸ்ரீலங்கா டியூட்டி ஃப்ரீ சூப்பர். மேலே என்னென்ன இருக்குது? மெக்டொனால்ட்ஸ் இல்லை, மெக்டொனால்ட்ஸ் இருக்குது, KFC, புக் ஸ்டோர், வேர்ல்ட் ஆஃப் சிஹர்ஸ், எஸ்ப்ரெஸோ, கேண்டி ஹவுஸ் இருக்கான். கேண்டி ஹவுஸ் இருக்கான் மேலே. கடைசியாக போவோம். நம்ம கேட் எங்க? சாக்லேட். ஆமாம், அதையும் பார்த்துட்டு சாப்பிட போகிறோம். கேட் E12 இது. நம்ம E11. என்னப்பா இது பண்ண இப்படி இருக்கு? அம்மாடி ஆத்தே, நல்ல வேலை நான் இதெல்லாம் பார்க்கலாங்க. சாக்லேட்ஸ், கேக்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. நம்ம அல்லாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி இருக்கு. கலரா அல்லாவுதீனும் அற்புத விளக்கும் 90s கிட்ஸுங்கிறத மணிக்கொருக்கா ப்ரூவ் பண்ணுறோம் மக்களே. காஃபி வாடை இழுக்குது மக்களே. கெப்பச்சினோ குடித்தா நல்லா தான் இருக்கும். நாங்கள் அங்கேருந்து ஜூஸ் எல்லாம் கொண்டு வந்துருக்கோம். புரியலை?
இல்லை. வாருங்க மக்களை, கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவர் வாங்கி தர மாட்டேங்கிறாரு. இந்த லைட் அழகாக இருக்குது ஆன்டிக்கில். எஸ், இப்போ அதெல்லாம் சரி. E11க்கு போனோம்னா மெக்டொனால்டும் இருக்காது, KFC இருக்காது. இதான் நல்லா கடை. கதைய யூடியூப் லேடி சொல்லுங்க. இது இவ்வளோ தன்னை நாயை மிஸ் பண்ணுறாள். அவங்க நரிக்குட்டின்னு ஒரு நாய் ஒன்று வளர்த்துக்கிறோம். அந்த மாதிரி ஒரு நாள் நாங்கள் CCTV கேமராவில் பார்க்க நாங்கள் கேட்டுக்குள்ளேயே படுத்துருக்குது மக்களே. ஆனால் அவருக்கு சாப்பாடு நாங்கள் அங்கே ஹோட்டலில் எங்களுக்கு வேலைக்கிறவங்க கொண்டு வைக்க சொல்லி வைக்கிறாங்க. ஒரு நாள் இது செலவு நான் இவ்வளோ பார்க்குறேன். இது வந்து 5:30க்கு கிளம்புற எமிரேட்ஸு. கோப்பி விலை கூட இது நான் கேட்குறேன். ஹோட்டலில் வாங்கி குளிக்க வைனான் அங்கே குடிக்காம பேக்கில் ஓட்டுறதுனால இதுக்கு குடிச்சாமல் காசு பார்த்துக்கோங்க. எனக்கும் ஒன்று. இவரை நம்பி யாரும் வந்துடாதீங்க, ஏமாந்து போயிடுவீங்க. பார்த்துக்கோங்க, இவரோட வந்தால் சோறு தண்ணி கிடைக்காது. இப்படி ஓசியில் வர ஜூஸ் தான் கிடைக்கும். கதையோட ஆரம்பத்தை பற்றி சொல்லணும்னா பேரே காணா. சும்மா லோக்கல் ஏர்லைன்ஸா? இல்லை இல்லை, என்ன இட்டாலியா? நம்ம ITA ஏர்வேஸ் மொத்தமாக இது போல். ITA ஏர்வேஸ் என்ன கூகுள் பண்ணி பார்ப்போம். அன்றைக்கி நம்ம அரைவலில் வந்தப்போ மேலே போனப்போ கீழே ஃபுல்லாக எம்டியாக இருக்குதுன்னு சொன்னோம்லையா மக்களே. இப்போ நம்ம கீழே நிற்கிறோம். அங்கே ஆப்போசிட்டில் ஸ்டார் பேக்ஸ். நம்மள்கிட்ட பில்லை போட வேண்டியதுதான். மக்களே, ஸ்டார்டிங்கில் அழகாக KFC மெக்டொனால்ட் இருந்தது. வா அப்புறம் சாப்பிடலாம் நான் சாப்பிட்றேன் அங்கே சாப்பிட்றேன். இப்போ திருப்பி இருந்து நடந்து போகணும் சாப்பிட. திருப்பி அந்த கடைசிக்கு போய் E11 இங்கே இருக்குது கேட்டு. என்ன மக்களே செய்யலாம் இவரை நான். இங்கே பாருங்க, மோத்த பாருங்க. நீங்கள் இப்போ ரிட்டர்னில் என்னைய கூப்பிடுறீங்க அங்கே வரைக்கும் நடக்கிறதுக்கு. நானும் அதைத்தான் பார்ப்போன்ட்டு வாரேன். ஏதோ ஒரு கடை ஒன்று வந்திருக்கு. பீஸா ஹட் இல்லை,
வெளியே 130 எஜிப்சியன் பவுண்ட்ஸ் தான். சரி ஓகே, 500 600க்கு விற்கலாம். ஓரியண்டல் எஜிப்சியன் ஃபுட்டா. ஓடிருங்க ஓடிருங்க. ம் ம் காலையில் மெக்டொனால்ட் சாப்பிட்டோம், அதனால நம்ம இப்போ கேஎஃப்சிக்கு போவோம். எஜிப்சியன் ஃபுட் ஓகே, பட் டெய்லி சாப்பிட்ற அளவுக்கு நாங்கள் இன்னும் மன தைரியம் வரல. சிக்கன் வந்து 1775 எஜிப்சியன் பவுண்ட்ஸு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதை மீல் அங்கே பார்ப்போம். ஜிங்கர் பாக்ஸ் வந்து என்ன வரும்னா சாண்ட்விச், 1 பீஸ் சிக்கன், ரைஸ், லார்ஜ் ட்ரிங்க் வித் ரைஸ் எல்லாம் வருதா. ஜிங்கர் பாக்ஸ் 590 வித் லார்ஜ் ட்ரிங்க், 1 பீஸ் சிக்கன் அதெல்லாம் சேர்த்து கோம்போ மீல்ஸ். என்னென்னமோ ஃபைனலி நாங்கள் கேஎஃப்சி சாப்பிட போகிறோமே. பாருங்க பூதத்துக்கு எவ்வளோ அந்த காசுக்கு இங்கே சரியான லாபம். அதான் மொதல் கடையில் போய் நட்டாம் நேராக இங்கே நடந்தே வந்துட்டோம் நாங்கள். அழகா இருக்கு ஒரு பீஸ் சிக்கன். அதான் ரைஸ் வேற இருக்குன்னாங்க, அது ரைஸ் போல். அது காமிங்க. எஸ், அந்த அதே எஜிப்சியன் ரைஸ். பொங்கல் நல்லா இருக்குது, பொங்கல் மாதிரி இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக சாப்பிட்டு எங்களோட E11 கேட்டுக்கு வந்துட்டோம். இப்போ தான் எல்லோரும் அசம்பிள் ஆகியிருக்காங்க. மக்களை நாங்கள் எஜிப்ட்லேருந்து இப்போ துபாய் போய் கொழும்பு போகிறோம். நான் விண்டோ சீட் எடுத்துட்டேன் மக்களை, ஆன்லைனில் செக்இன் பண்ணி. எமிரேட்ஸா? இது இந்த பெரிய பிளேன். இங்கிட்டிருந்து போகிறது 380 கைரோ டு துபாய், அந்த பக்கம் 777. ஸோ ஃபைனலாக சீட்டில் உட்காந்தாச்சு. 48K. இவரை தூக்கி நடு சீட்டில் போட்டாச்சு. 48J. மக்களை இப்போ நாங்கள் நல்லா தூங்கி எழுந்திரிச்சோமா, துபாய்க்கு படக்குன்னு வந்து இறங்குன மாதிரி இருக்குது. அதான் நல்லா தூங்கியாச்சு. இப்போ C7 கேட்டுக்கு போகிறோம். எதுக்கெல்லாம் லான்ச் பாருங்களேன். இது கைரோலையும் பார்த்தேன், தாண்டினாலே கொமட்டுது மக்களே. எங்களுக்கு அந்த வாடையே பிடிக்காதா, நல்லா வலிக்குது அந்த வாடை. விக்டோரியா சீக்ரெட் எல்லா இடத்துக்கும் வந்துருச்சு போல, துபாயிலே வச்சிருக்கான். இங்கே எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. பாண்ட்ரி அதான் ஏர்போர்ட்டுக்குள்ள டூப்ளிகேட் ஆர்டிஃபிஷியல். இன்னைக்கு டிரான்சிட் போகும்போது C11 கீழே இருந்ததா, இன்னைக்கு C7 மேலே கிடக்கு. நான் நடக்கிறதுக்குள்ளேயே எனக்கு 2 கிலோ குறைஞ்சிரும் போல மக்களே. ஃபார்மசியெல்லாம் இருக்குது. ஃபார்மசி
இருக்க வேணும். ஃபைனலாக காலையில் 8:30 கொழும்பு ரீச் ஆகிட்டோம். எல்லா இதுலேயும் எப்படி நடந்தோம் சோம்பி. மக்களே எல்லா இதுலேயும் வேலை செய்யுது. நம்ம மக்கள் கரண்ட்டுக்காண்டி நம்ம மக்கள் ஆஃப் பண்ணி வச்சிருச்சுங்க. எங்களை நடையா விட்டு என்ன செய்யலாம் இந்த இங்கே பாருங்க எப்படி நடந்து போகிறோம்னு. அங்கே தேர்டு ஏதாவது ரன்னிங்கில் இருக்கா? தேர்டும் ரன்னிங்கில் இல்லையா? ஓடலை. சூப்பரு. மற்ற நாட்டில் எப்படி இருக்கு? ஓடுதா? அப்போ இந்த ஸ்பீடில் போய் என்ன செய்ய? நான் நடந்தே வரேன். இதை வச்சு என்ன செய்ய?